குரு வணக்கம். குருவே துணை. எல்லோருக்கும் மாலை வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முதிரை டெமோ செஷன்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்ப வளர்பிறை காலத்துல இருக்கிறதுனால வலது பக்கம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத முதல்ல பாத்துடலாம். சோ நம்மளோட முதிரைகளோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்திருக்கோம். முக்கியமா நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கால் தரையில படாம இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் உலோகத்தால் ஆன சேர் இல்ல கட்டில் அதுல உட்காராம அதுக்கு மேல ஒரு நல்ல துணியை போட்டு நம்ம உட்காரணும்னு சொன்னோம். அப்புறம் வாட்சு, மொபைல் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். சோ இத எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்ப நம்ம முதல்ல அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் நம்ம கையில அந்த ரத்த ஓட்டம் பெருக்கிறதுக்கும் அந்த மின்காந்த சக்தியை தூண்டுறதுக்குமான எக்ஸசைஸ் மூணுத்தையும் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். எல்லாரும் பண்றவங்க நீங்க சரியாதான் பண்றீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். கூட சேர்ந்தும் பண்ணலாம். முதல்ல செய்யறது நம்ம கையில ரத்த ஓட்டம், நம்ம கையில தான் இந்த முதிரைகள் செய்ய போறோம். இந்த விரல்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது ரொம்ப அழகா மேடம் எடுத்து சொன்னாங்க. சோ இத முதல்ல நம்ம ரத்த ஓட்டம் பெருக்கிறதுக்கு இப்படி ஒரு 10 முறை மெதுவா கைய மூடி கையை திறக்கிறத நம்ம செய்யலாம். அடுத்தது மின்காந்த சக்தியை தூண்டுறதுக்கான பயிற்சி. இத ஒரு 10 முறை செய்யலாம். இத செய்யும் போது நம்ம கையவே நம்ம பார்த்தோம், போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் அதுல குவியும் போது நமக்கு அதுல ஒரு பலன், நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமா எல்லாரும் உங்களுடைய நகங்களை வெட்டியிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நகம் இருந்ததுனாக்கா நமக்கு அந்த எனர்ஜி தடைபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கைய சுத்தமா வச்சுட்டு நகங்களை கட் பண்ணிக்கிறது கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்றேன். 3வது பயிற்சி, கைய இப்படி கோத்துண்டு இது ஒரு 10 முறை மெதுவா பண்ணணும். இது முடித்த பிறகு இப்ப நம்ம பயிற்சி செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய சுவாசம். நமக்கு வலது பக்கம் சுவாசம் போறதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். வலது பக்கம் சுவாசம் போறவங்க மட்டும் இப்ப என்னோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணலாம். வலது பக்கம் சுவாசம் எனக்கு இப்ப இல்ல அப்படின்னு சொல்றவங்க நம்ம என்ன செய்யறோங்கிறது பார்த்தா போதும். வலது பக்கம் சுவாசம் உள்ளவங்க மட்டும் பயிற்சியை செய்யலாம். இப்ப நம்ம முதல்ல செய்ய போற பயிற்சி நம்மளுடைய மனதுக்கான விரல். நம்மளோட வலது பக்கம் நம்மளோட மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான கை. இந்த கையில மனது சம்பந்தப்பட்ட விரல், மனது சம்பந்தப்பட்ட விரல் ஆள்காட்டி விரல் வாயு கூற சேர்ந்ததுன்னு இப்பதான் மேடம் சொன்னாங்க. சோ நம்ம இடது கை நடுவிரலை மெதுவா எடுத்துன்னு வலது கை ஆள்காட்டி விரலை தொட போறோம். வலது கை தான் சக்தியை வாங்கும் கை, இடது கை சக்தியை கொடுக்கும் கை. சோ வலது கை இப்படி மேல் நோக்கி இருக்கணும். கண்டிப்பா நல்லா விரிச்சிருக்கணும். ஒரு விரலோட இன்னொரு விரல் படாம இருக்கணும். இடது கை மிச்ச விரல்லாம் மூடிட்டு நடுவிரல் மட்டும் விரிச்சு நம்ம இப்படி தொடணும். ரொம்ப அழுத்த வேண்டாம், நிதானமா தொட்டா போதும். இத நம்ம மடி மேல வச்சு செய்யலாம். அப்ப உங்களுக்கு கை வலிக்காம இருக்கும். இப்படி செய்யும் போது நீங்க ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தேவைப்பட்டா உங்க மூச்சை செக் பண்ணிக்கலாம். வலது பக்கம் தான் போகுதா அப்படின்னு இப்படி கிட்ட கொண்டு இப்படி ப்ளோ பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வலது பக்கம் தான் உங்களுக்கு மூச்சு போகுதாங்கிறத நீங்க ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். மினிமம் 2 நாழிகை செய்யறது நல்லதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். 24 + 24 48 நிமிஷம் செய்யறது நல்லதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
சரி, இப்ப இந்த மாதிரி செய்யற பயிற்சியில யாருக்கு டவுட் இருக்கு? யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி செக் பண்ணலன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி செக் பண்ணலன்னா அது வந்து இப்ப இமீடியட்டாவே பண்ணணுங்கிறது இல்ல. நம்ம ஒரு மாதம் பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த இதை கொண்டு வரலாம் பிராக்டிஸ. செக் பண்ணல அப்படின்னா ஒருவேளை நம்மளோட மூச்சு மாறி இடது பக்கம் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா? ஓகே ஓகே. அப்படி இடது பக்கம் போயிடுத்து, ஆனாலும் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் வலது பக்கத்துல, அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா அப்படி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. பட் அப்படி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு மேக்சிமம் பெனிஃபிட் கொடுக்கும்னு பார்த்திருக்கோம் இல்லையா? வலது பக்கம் வளர்பிறையும் போது வலது பக்கம் சுவாசத்துல வலது பக்கம் செய்யும் போதுதான் நம்மளுக்கு மேக்சிமம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திருக்கோம். சோ அதுக்காக வந்து முடிஞ்சவங்க அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க அதையும் ட்ரை பண்ணலாம். செய்யும் போதே செக் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம மூச்சு வந்து ரைட் சைடு தான் போகுதா அப்படின்னு. ஜென்ரலி வந்து 90 நிமிஷம் போகும். அதனால வந்து மோஸ்ட்லி நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. பட் சில சமயம் வந்து அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது வந்து ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ண பிறகு நான் செக் பண்ணுவேன். அப்ப அதே சுவாசம் தான் வந்துகிட்டு இருக்கும். நல்லது மேம், அதுவும் ஓகே தான். இன்னும் போக போக நீங்க வந்து நடுவுல ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. யாரெல்லாம் பயிற்சி செய்யறீங்களோ எத்தனை நிமிடங்கள் செய்யறோம், எத்தனை தடவை செய்யறோம் அப்படிங்கறத சொன்னா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே வந்து அத மேம் நான் பதிவு போட்டிருக்கேன் மேம். நான் ஜீரியாட்ரிக் கேர்ல பதிவு போட்டிருக்கேன். ஆக்சுவலா லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணேன். 1 வீக் எப்படி நான் ட்ரை பண்ணேன்றத போட்டிருக்கேன். அந்த குறிப்பிட்ட நேரத்துல எனக்கு அந்த சுவாசம் ரெகுலரா வர ஆரம்பிச்சது. அந்த ஈவினிங் லாஸ்ட் வீக் தேய்பிரையப்போ கரெக்டா அந்த 6:30க்கு எனக்கு ஷார்ப்பா வந்தது. 1/2 hour முடிச்சுட்டு ஒரு 5 minutes பிரேக் விட்டேன். அகைன் ஒரு 1/2 hour கண்டினியூ பண்ணும்போது கரெக்டா அந்த இடது சுவாசத்துல வந்துட்டு இருந்தது எனக்கு. நான் அதுதான் அந்த டைம் டேபிள் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். இப்போ வலது பக்கம் செய்றீங்களா? எஸ் ஆஃப் கோர்ஸ். இது வந்து 1/2 hour கேப் விட்டு, ஆனா வலது பக்கம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வலது பக்கம் சுவாசம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துட்டு இருந்தது. அது ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்தது. ஓகே. உங்களுடைய அனுபவம் என்ன? நீங்க வந்து இத நோட் பண்ணீங்களா? என்ன மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பகிரலாம். அனுபவங்கள் வந்து எக்ஸலண்டா இருந்தது. ஓகே, அந்த பயிற்சி. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து 1 வீக்கா தூக்கம் நல்லா வந்தது. வெரி குட். நான் வந்து ஆக்சுவலா 3:30க்கு எந்திரிக்கிறவ. இந்த 1 வீக் எனக்கு என்னமோ பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்ததுமா. நான் அதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் உங்ககிட்ட, ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த 1 வீக் எனக்கு வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட், அதாவது என்னை மீறி தூங்குனதா ஃபீல் பண்ணேன் இந்த 1 வீக். அதுக்கப்புறம் நானே மைண்ட் கமாண்ட் கொடுத்து நோ ஐ ஷுட் கெட் அப் அட் 3:30 அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த 1 வீக் நல்ல ரெஸ்ட் கிடைத்தது. என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட ஷேர் பண்ணேன் நான் இந்த விஷயத்த. எனக்கு நல்ல தூக்கம், படுத்தா நல்ல தூக்கம் வருதுங்க. 5:30க்கு எந்திரிக்கிற அந்த 1 வீக் ஐ ஷுட் சேஞ்ச். நான் மறுபடியும் அந்த ரொட்டீனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் கமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ யூஸ் டு கெட் அப் அட் 3:30. அதாவது உங்க உடலுக்கு வந்து அந்த தூக்கம் தேவைப்பட்டது. அதனால இந்த முத்திரை வந்து என்ன தேவை நமக்கு இருக்கோ அதை வந்து கொடுக்குதுங்கிறது எனக்கு ஐ அண்டர்ஸ்டுட் தட். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட அப்படிதான் ஷேர் பண்ணேன். இல்ல என் பாடிக்கு அந்த தூக்கம் தேவைப்பட்டிருக்கு, நான் இந்த பயிற்சி பண்ணதுனால எனக்கு அந்த ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. அது ஒரு எக்ஸலென்ட் அனுபவம். ரொம்ப நல்லது மேம், தேங்க்யூ. வேற யாரும் இருக்கீங்களா? மேடம் 10 நிமிஷம் பண்றேன் சண்முகம். நான் 10 நிமிஷம் பண்றேன் வித் கேப். எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நல்லா உணர முடியுது. நீங்க அந்த சிவசேலத்துல ப்ராக்டிக்கலா பார்த்ததுனால இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். டெஃபினட்டா நானும் சரி இந்த துணை வேறும் சரி ஒழுங்கா பண்றேன் மேடம். உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு உங்களுடைய பொறுத்தளவு அப்படின்னா இப்ப அந்த ஃபெட்டிக்னஸ் இல்ல, அதாவது ஒரு டயர்டு ஒரு பெட்டிக்கா இருக்குன்னு நான் கூட கேட்டேங்க அவருக்கு. அது வந்து கண்டிப்பா மாறுது. ஐ எம் ஏபிள் டு கண்ட்ரோல். ஓகே. அது தவிர அது தொடும்போது வேற உணர்ச்சிகள், அதாவது உங்களால முதல்ல எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு வைப்ரேஷன் இருக்க மாதிரியே இருக்கும். வைப்ரேஷன் ஃபீல் பண்ற மாதிரி ஒரு முதல் கொஞ்ச நாள்ல இருந்து இப்ப ரொம்ப சாந்தமாயிருச்சு. இப்போ இட் பிகம்ஸ் ரெகுலர் மாதிரி தோணுது இப்போ என்னவோ. நல்லா இருக்கு. வெரி நைஸ். அதாவது இது என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னும் போக போக இது வந்து ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன். நம்ம கார்த்தால எழுந்தா எப்படி பல் தேய்க்கிறோமோ குளிக்கிறோமோ அந்த மாதிரி இதுவும் நம்ம வந்து செய்யற மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய நோக்கம். ஏன்னா இது வாழ்நாள் முழுக்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம்.
அது வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் உள்ள வந்து நம்மளுக்கு எவ்வளவு கரெக்ஷன் பண்றதுங்கிறத பார்த்தோம். சோ முதல்ல ஆரம்பம் வந்து தூக்கம் நல்லா வருது, உடம்புக்கு ரெஸ்ட் அதெல்லாம் எஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த நம்மளோட அந்த ஃபெட்டிக் அதெல்லாம் போறது, இதெல்லாம் வந்து முதல்ல ஆரம்பத்துல வர விஷயங்கள். அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன 2 பேருக்குமே கரெக்டா வந்துட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. வேற யாரு பயிற்சி செய்றீங்க? இன்னைக்கு உங்களுடைய அனுபவங்களை கேட்கணுங்கிறது தான் நம்ம டைம் ஒதுக்கி இருக்கோம். எல்லாரும் உங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம். சுதா குமார் மேடம், டிராவல் பண்றேன் நானு, ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் செய்யறேன், எனக்கு வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. குட் ஈவினிங் தாதா மேம். நான் உடுமல்பேட்டையில இருந்து விஜயலட்சுமி பேசுறேன் மேம். வணக்கம்மா. மேடம், நான் தேய்பிரை சுவாசம் பண்றதுக்கு முதலே வளர்பிறை சுவாசம் வந்து 2 சிட்டிங் பண்ணிட்டேன் மேம். அதனால வந்து எனக்கு என்னன்னா அந்த ஓவர் திங்கிங் வந்து ஸ்டாப் ஆயிருக்குங்க. ஓவர் திங்கிங்கும் டிப்ரெஷனும் ஸ்டாப் ஆனதுனால தூக்கம் வந்து முதல்ல இது 2ம் இருந்தனால எனக்கு தூக்கம் வந்து சரியா இல்லாம இருந்தது மேம். இந்த 2 சிட்டிங் பண்ணதுலே எனக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சு மேம். இது 2மே குறைஞ்சு இப்ப தூக்கம் நல்லா வருது மேம். அப்பப்ப அந்த கோபங்களும் வந்துட்டு இருக்கும் மேம். முதல்ல எல்லாம் இப்ப எல்லாம் எல்லாமே ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி அந்த ஒரு மனநிலை வந்துருச்சு மேம். இப்ப அந்த இது செய்ய செய்ய நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது மேம். அதனால வீட்டுல எல்லாருக்குமே அந்த என்கிட்ட இருக்க அந்த டிஃபரன்ஸ் சேஞ்ச் வந்து எல்லாருமே கண்டுபிடிச்சு இப்ப பாசிட்டிவா இருக்கு மேம். இப்ப அடுத்து தேய்பிரையும் இப்ப தேய்பிரை வந்து ஒரு சிட்டிங் தான் பண்ணியிருக்கேன் மேம். வளர்பிறை 2 சிட்டிங் முடிச்சு இப்ப 3வது இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மேம். மேம் ஒரு டவுட் கேட்கலாம் மேம். மேம் இப்ப ஃபீவர் இந்த மாதிரி கோல்டு எல்லாம் வர்றப்ப வந்து செய்யலாமா மேம்? கண்டிப்பா செய்யலாம். உங்களுக்கு சுவாசம் தெரியணும். சரிங்க மேம். ஓகே மேம். கோல்டு வரும்போது சில சமயம் மூக்கு அடப்பட்டுருதுன்னா கொஞ்சம் வராது, சுவாசம் வர்றதுக்கு தெரியாம இருக்கும். ஓகே மேம். அதுலயும் வந்து நிறைய மெத்தட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓ ஓகே ஓகே மேம். அந்த மூக்கு அடைப்பு இல்லாம நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டிப்பா ஃபீவர் இருக்கும்போது செய்யணும். செஞ்சாக்க நிச்சயமா வந்து அது வந்து உடல்ல இருக்கிற அந்த வெப்பத்தை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து, அதாவது இது இல்லாம மருந்துகள் இல்லாத எக்ஸசைஸ் பண்ற இது வந்து மருத்துவம்னு தானே அம்மா சொல்லியிருக்காங்க, மேடம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம். அதாவது மருந்துகள் இல்லாதன்னா இப்ப திடீர்னு வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கிற மருந்தெல்லாம் நிறுத்தக்கூடாது. ஓகே மேம். ஓகே மேம். இப்ப நம்ம சுகருக்கோ இல்ல பிபிக்கோ மருந்து எடுத்துட்டு இருக்கோம்னா அதை கண்டினியூ பண்ணணும். இந்த பிராக்டிஸ பண்ண பண்ண நம்ம வந்து ரெகுலரா டெஸ்ட் எடுத்து நம்ம டாக்டருடைய சொல்படி கொஞ்சம் கொஞ்சமா மருந்தை குறைக்கணும். ஓகே மேம். இந்த தடவை ஃபீவர் வரும்போது எனக்கே ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சு மேம். முதல்ல எல்லாம் வந்துட்டு நிறைய டேப்லெட் போடுற மாதிரி இருக்குங்க மேம் ஃபீவர் வர்றப்ப. இப்போ வந்து டேப்லெட்டே போடாம என்னால மேனேஜ் பண்ண முடியற அளவுக்கு இந்த மாதிரி நிலவேம்பு கஷாயம் அந்த மாதிரி குடிச்சு அதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் மேம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா, ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லிருக்கீங்க. முக்கியமா வந்து எப்படி வளர்பிறை காலத்துல அந்த மனது விரல், ஆள்காட்டி விரல் நம்ம வந்து தொடர்றதுனால எப்படி வந்து அந்த மனசுல அந்த தெளிவு கிடைக்கிறது, அந்த ஓவர் திங்கிங் குறைஞ்சு அந்த ஆங்ஸைட்டி குறைஞ்சதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய நன்மை. இதுல இந்த பயிற்சியில கிடைக்கிற நன்மை, அதோடைய கான்சிக்வன்சஸ் தான் வந்து உங்களுக்கு நல்ல தூக்கம் வருது. அதெல்லாம் குறைஞ்சனாலேயே பாடி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது மேம். ரொம்ப சந்தோஷமா, கண்டினியூ பண்ணுங்க. அப்படி தேங்க்யூ மேம். சென்னையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம மார்ச் 8 சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த பிராக்டிகல்ஸ்க்கு கண்டிப்பா வரும்படி கேட்டுக்கொள்றோம். ஏன்னா நீங்க பாக்குறீங்க இப்போ சிவசைலத்துல வந்து நம்மள மீட் பண்ணவங்க நல்லா இப்ப செய்ய ஆரம்பிச்சு அவங்களுக்கு பலன்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம். இந்திரா பேசுறேன். உஷா மாலதி அவங்க தங்கச்சி மேம். அக்கா தான் சேர்த்துட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது எப்பவுமே டிப்ரெஷனா இருப்பேன், ஏதாவது குழப்பிட்டே இருப்பேன். இப்ப நல்லா தூங்குறேன். அப்புறம் மென்சஸ் அப்போ இன்னைக்கு செய்யறதுலாம் சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப பெயின் ரிலீஃபா இருந்தது. ரொம்ப மனசுக்கு வந்து அதாவது எப்படின்னா ரொம்ப குழப்பாம ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன் மேம். நல்லா இருக்கு. அப்புறம் ஆள்காட்டி விரலே செய்யறோம்னா எவ்வளவு நாள் செய்யணுங்க மட்டும் டவுட் மேம். இப்ப வந்து நம்ம மனது விரல், ஆள்காட்டி விரல் வந்து வலது பக்கம், அதாவது வளர்பிறையில ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து 15 வளர்பிறை வாரங்கள் செய்யணும். வளர்பிறை வாரங்கள் 15. ஏன்னா நமக்கு வளர்பிறை தேய்பிரை மாத்தி மாத்தி வருது இல்லையா? தேய்பிரை வரும்போது உடலுக்கு உண்டானதை செய்வோம்.
இப்ப வளர்பிறை வரும்போது நம்ம மனதுக்கு உண்டான இந்த மனது விரலை தொடறோம். இது 15 வளர்பிறை வாரங்கள் செய்யணும். அது வந்து ஒரு நாளைக்கு 2 நாழிகைகள் செய்யும் போது 24 + 24 48 நிமிஷம் ஒரு நாளைக்கு செஞ்சு ஒரு 15 வளர்பிறை வாரங்கள் செய்தா நம்மளுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி, நீங்க சொல்ற மாதிரி அந்த குழப்பங்கள்லாம் போய் நம்மளால ஈஸியா சிம்பிளா திங்க் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் மைண்ட்ல வந்து கிளியர் ஆகும். சொல்லுங்க விஜய். ரெகுலரா நான் 1 hour பண்ணிட்டு இருக்கேன் எவ்ரிடே. ஓகே. அது வந்து ரொம்ப நல்லது. அதாவது 2 நாழிகைகளுக்கு மேல பண்ணினா அதுக்கு உண்டான நீங்க எவ்வளவு நேரம் பண்றீங்களோ அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அவ்வளவு நேரம் டைம் கிடைக்கிறது இல்ல. அதனால கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு ஒரு 5 தடவை அவ்வளவுதான் பண்ண முடியுது. அதுக்கே எனக்கு நல்ல ரிலீஃப் இருக்கு. ஐ ஃபீல் பெட்டர் நவ். இன்னும் கொஞ்சம் அந்த வெரிகோஸ் அத மாதிரி செய்யணும். எனக்கு வெரிகோஸ் பிரச்சனை இருக்கு. ஆனா இதை முடிச்சுட்டு எவ்வளவு நாள் கழிச்சு அதை ஆரம்பிக்கணும், அது வந்து ஒரு பெரிய டவுட் எனக்கு. வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து நம்ம தேய்பிரையில இடது பக்கம் பண்ணும்போது அதை செய்யலாமா? இப்ப நீங்க செய்யற வலது பக்கம் செய்யறதுக்கும் வெரிகோஸுக்கும் வந்து டைரக்டான தொடர்பு இல்ல. நிச்சயமா அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பட் வந்து நீங்க ரைட்ல மனது வந்து 15 வளர்பிறை வாரங்கள்ல பண்ணலாம். இடது பக்கம் வரும்போது நீங்க சொல்லுங்க வெரிகோஸ்க்கு என்ன விரல் செய்யணுங்கிறது நம்ம அப்ப சொல்றோம். அப்ப அதை ஆரம்பிச்சு அது ஒரு 15 வாரங்கள். இது ரெண்டுத்தையும் நீங்க முதல்ல ஆரம்பிச்சு செய்யலாம். அது செய்து முடித்ததுக்கு அப்புறம் அடுத்து ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுக்கு போகலாம். இது முக்கியமா என்னன்னா அந்த மனசு விரல் தொடும்போது அந்த மனம் தெளிவு அடையும் போதே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிளியர் ஆயிடும். அண்ட் வந்து மனசும் உடலும் வந்து ரொம்ப போத் ஆர் கனெக்டட்னு சொல்றோம் இல்லையா? இப்ப மேடம் சொன்னாங்க எப்படி டயபெட்டிஸ்க்கு வந்து மனசு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் முக்கியமான காரணங்களா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே மனசோட காரணங்கள் இருக்கு. சோ அது கிளியர் ஆகும் போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும். நானு அம்மா மனதுக்கு தான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா இருக்குமா? நான் ரொம்ப கவனிக்க முடியல, எடுத்துட்டே இருக்கேன். ஆனா டைம் வந்து என்ன அதுன்னு சிந்திக்க நேரம் இல்ல, ஸ்கூல்னால அப்புறம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது. நேரத்துலாம் டிராவல் தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நான் பண்ணிட்டு நான் சொல்றேன்மா. நான் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நேரடி வகுப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த முறை நீங்க சென்னையில நடக்கும்போது போது எல்லாரும் சேர்ந்துக்கணுங்கிறது என்னோட விருப்பம். எவ்வளவுதான் நம்ம ஆன்லைன் பார்த்தாலும் அம்மாவை நேர்ல பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவங்கள் பகிர்ந்துக்கிறது ரொம்ப நல்லா இருந்ததுமா. நாங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டோம், சோசியல வந்தவங்க எல்லாரும். நன்றி. கண்டிப்பா முடிஞ்சா நீங்க எல்லாரும் சென்னையிலயும் வந்து கலந்துக்கோங்க. வாரம். தேங்க்யூ. சரியம்மா. இன்னும் வேற யாராவது பகிர விரும்புறீங்களா? நான் தேய்பிரையில வந்து 10 நிமிஷங்கள் பண்ணினேன் மேம். வளர்பிரையில 20 நிமிஷங்கள் பண்ண முடியுது. தேய்பிரையில வந்து பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்தது. வளர்பிரையில வந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வலது மூச்சு வந்ததுனால நான் முத்திரை பண்றப்ப என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகிற மாதிரி, கவனிப்பு அந்த திறன் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துச்சு மேம். இது நான் 2 வித்தியாசம் கண்டுபிடிச்சேன் தேய்பிரையிலையும் வலதுபிரையிலையும் பண்றப்ப. தேங்க்யூ மேம். கரெக்டா தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்குமா? அந்த மைண்ட் கிளியரா இருந்து அதனாலதான் உங்களால ஃபோக்கஸ் நல்லா பண்ண முடியுது. கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ மேம். இன்னும் வேற யார் இருக்கீங்க? சென்னையில இருந்து யார் பேசுறீங்க? ரொம்ப சந்தோஷம். நம்ம நேர்ல சந்திச்சவங்க எல்லாம் இப்ப நல்லா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தேகங்கள் இருக்கு கேளுங்க. நிச்சயமா சந்தேகம் இல்லாம இருக்காது. மேம் அது பண்ணும்போது இனிஷியல தூக்கம் வருது இல்ல எல்லாருக்குமே? இப்ப நான் கேட்ட ரிசீவ் பண்ண எல்லாருமே தூக்கம் வருது அப்படின்னாங்க. அப்போ அது என்ன பண்ணுது? நமக்கு அந்த ரெஸ்ட் கொடுக்குதா? ஆமா, உடலுக்கு நம்மளுக்கு அந்த ரெஸ்ட் தேவைப்படுது. அதனால நம்ம எடுக்காம இருந்திருக்கோம். ஆமா. நம்ம ஓகே. உடலுக்கு தேவையான அந்த ரெஸ்ட கொடுக்குது. ஓகே ஓகே. அது வந்து அந்த மைண்ட் காம் ஆகும்போது நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகே. அந்த எனர்ஜி உள்ள போய் நம்மளுக்கு அந்த ரிலாக்ஸேஷனை கொடுக்கறது. ஓகே. நம்ம சந்திரனோட எனர்ஜியை தானே உடல்ல செலுத்துறோம். கரெக்ட். மேடம் சயின்ஸ் படியும் சொல்லலாம். சொல்லுங்க. என்னன்னா இப்போ வந்து நீங்க அந்த முத்திரை செய்யும் போது உள்ளால வந்து அந்த பிராணசக்தி பாயும் போது ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு மூளைக்கு அதிகம் கொடுக்கப்படுது. அந்த சர்க்குலேஷன் அதிகம் ஆகுது. உங்க உடலுக்கு தேவையான அந்த களைப்பு இருக்கிறத நீக்கிறதுக்காக அது வரும்போது மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரந்து அது வந்து தூக்கத்துக்குரிய ஹார்மோன். அதை தூண்டி விடுது. அதுதான் நடக்குது இன்டர்னலா.
அதனால ஓகே உங்களுக்கு தூக்கம் ஓகே வருது, தூங்கலாம், தப்பு இல்ல ஒண்ணும். அது ஓகே தவறே ஓகே கிடையாது. அது தேவை. உங்க உடலுக்கு தேவைப்படுறதுனால அது கேக்குது. அதுவும் முதியோர்களுக்கு கண்டிப்பா அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஓகே தூக்கம் ஓகே வர்றதுக்கு காரணம் அந்த மெலட்டோனின்ங்கிற ஒரு அந்த ஹார்மோன் சுரக்க வைக்குது. நம்ம முத்திரைகள் செய்யறதுனால சயின்டிபிக்காவே ஓகே எல்லாம் நடக்குது. அதுதான் காரணம். ஓகே 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 மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். நம்ம முதியோர்களை பாக்குற கேர் கிவர்ஸ் இதுல இருந்தீங்கன்னா, முதியோர்களை வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சுவாசம் இருக்கான்னு பார்த்து இது செய்ய சொல்லி சொல்லலாம். சொன்னாக்க வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு நைட்டு தூக்கம், பர்டிகுலர்லி முதியோர்களுக்கு, இந்த முதியோர் இல்லங்களை இருக்கிற முதியோர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுங்க, செய்ய சொல்லி ரிமைண்ட் பண்ணுங்க. நம்மளோட டீம்ல இருக்கிற நிபுணர்கள் இன்னும் நம்ம இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். மேடம் வணக்கம் மேடம். நான் அக்ஷயா ட்ரஸ்ட்ல இருந்து ராஜி பேசுறேன். முடிச்சூர்ல இருந்து அக்ஷயா ட்ரஸ்ட்ல இருந்து. எத்தனை நிமிடம் செய்றீங்க? நான் 5 நிமிஷம் தான் மேடம். அதுக்குள்ளே தூக்கம் வந்துருது. அதுக்குள்ளே வந்துருச்சு மேடம். இப்பயே நான் கைய வச்சிருக்கேன், எனக்கு அப்படியே சொக்குது மேடம். பழக பழக சரியாயிடும் மேடம். அத கொஞ்சம் அப்படியே இது பண்ண பழக பழக சரியாயிடும். நீங்க ஒரு 2 தடவை 3 தடவை தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் செய்தாலும் பரவாயில்ல, ஒரு 3 தடவை 4 தடவை கொஞ்சம் ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது கொஞ்சம் பழக ஆரம்பிச்சு உங்களுக்கு அடுத்த நிலைக்கு போக முடியும். கண்டிப்பா மேடம், பண்றேன் மேடம். வணக்கம் மேடம். எனக்கு படும்போதெல்லாம் தூக்கம் இல்ல மேம். அது நைட்டு நான் படுத்தேன்னா நல்லா ரிலாக்ஸ்டா தூங்குறேன். அதுக்கு லேட்டா எந்திரிக்கிறேன். அதான் 5:30 அந்த மாதிரி. நானே அச்சோ டைம் ஆயிருச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ நல்ல தூக்கம் வருது. அது வந்து அடுத்த ஸ்டேஜ். முதல்ல உட்கார்ந்த உடனே தூக்கம் வருதுங்கிறது அந்த மாதிரிலாம் இல்ல. உடம்பு நம்மளுக்கு நல்ல இதுவானதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க சொல்ற ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. வணக்கம் மேடம், நான் சிவதி பேசுறேன். சொல்லுங்க. திருச்சியில இருந்து. நாங்க இடது சுவாசம் வந்து எனக்கு கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. அதனால அந்த நேரம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா வலது பக்கம் வளர்பிறையில வலது சுவாசத்துல 10 நிமிஷம் பயிற்சி பண்றேன். கொஞ்சம் நல்லா தூக்கம் எனக்கும் அதிகமா தூக்கம் தான் வந்துச்சு. நல்லா முன்னாடி கொஞ்சம் தூக்கம் இல்லாம இருக்க மாதிரி இருக்கும். இப்ப கொஞ்சம் நல்லா தூக்கம் வந்துச்சு. கொஞ்சம் மனமும் தெளிவாகி ஏதாவது தெளிவான மாதிரி உணர்கிறேன். அப்படி உணர்றீங்க. ரொம்ப சந்தோஷமா. நன்றி மேடம். நன்றி. ஹலோ மேம், ஹரிணி ஸ்ரீராம் பேசுறேன். ஹரிணி ஸ்ரீராம் சொல்லுங்க. நீங்க பயிற்சி பண்றீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? பண்றேன். ஆனந்தம் ஹோல்டேஸ் ஹோம். நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. முதியோருக்கும் நாங்க சொல்லி தரோம். நல்லா இருக்கு மேம். பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணும்போது எனக்கு தூக்கம் வருது. முதியோர்கள் பண்ணும்போது அவங்க நைட் நல்லா தூக்கம் வருது. நான் கொஞ்சம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. எத்தனை நிமிஷம் செய்றீங்க? நான் எண்ணி பார்த்தா 10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் தான் பண்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை இல்லையா, அதனால. நீங்க கொஞ்சம் இன்னொரு 10 நிமிஷம் எடுக்க பாருங்க. அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்ல வந்து நீங்க ஆபீஸ் கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியோ, அங்க நடுவுல ஏதாவது பிரேக் இருக்கும் போதோ இன்னொரு 10 நிமிஷம் கூட பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நல்ல ஒரு இது கிடைக்கும். வணக்கம்மா, திருவண்ணாமலையில இருந்து பேசுறேம்மா. வணக்கம். என்னோட அம்மா வந்து 76 வயது, படுக்கை நோயாளி, பக்கவாய் நோயாளி, 7 ஆண்டுகள். இப்ப அவங்களுக்கு வந்து சுவாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுமா? அவங்களால சொல்ல தெரியாது, கண்டுபிடிக்க தெரியாது. எல்லாமே நான் தான் பார்த்து அவங்களுக்கு செய்யணும். பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது. எதுவுமே அவங்க உடம்புல இருக்கிற வலியை கூட அவங்க சொல்ல தெரியாது. நானா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த 7 ஆண்டுகளா அவங்களை பராமரிச்சுட்டு வரேன். இப்போ அவங்களுக்கு வந்து தூக்கம் தான் பெரிய பெரிய சவால். வந்து தூக்கம் தான். அவங்க தூங்கவே மாட்டாங்க. இரவெல்லாம் விழிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு பகல்லாம் தூங்குவாங்க. அப்ப 2 வேளையும் விழிச்சிட்டு இருப்பாங்க. என்ன மாத்திரை போட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு அது வேலை செய்யல. இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கணும். அந்த அவங்களுடைய சுவாசத்தை நான் எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பு இருக்குதாம்மா? இது நம்ம நிபுணர்கள் கிட்ட கேட்கலாம். நம்ம டாக்டர்ஸோ இல்ல நம்ம நிபுணர்கள் யாராவது சொல்ல முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு சொல்லலாம். பக்கவாதத்தினால அவங்களுக்கு வலது பக்கம் வரலையா? இல்லைங்கம்மா, இல்ல இடது பக்கம் தான் அவங்க செயல்படாம இருக்க. இடது கை இடது கால் செயல்படல. ஆனா நடக்க முடியாது. நடக்க முடியாது. படுக்கை நோயாளி தான். ஐயா, நீங்க அவங்க நாசில வந்து விரலை வச்சு பார்த்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அவங்க முடியாதுங்கிற பட்சத்துல வச்சு பாருங்க. மென்மையா வரப்போ உங்களை கண்டுபிடிக்க முடியும். முடிஞ்சோன்னு நீங்க என்ன பண்ண, ஒரு ஈஸி சேர் மாதிரியோ இல்ல ஒரு சாய்வான நாற்காலியில அவங்கள உட்கார வச்சுக்கோங்க. நீங்களே இப்போ விரலை குடிச்சு நீங்க கொண்டு போய் தான் தொட வைக்கணும்.
தொட வைக்கிறப்போ அதனால வலதுபுறைங்கிற காரணத்தினால வலது சுவாசத்தை கண்டுபிடிச்சிட்டு வலது கை ஆள்காட்டி விரல் துளை. ஏன்னா அந்த வாதம் வந்தவங்களாம் மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சரிங்க வந்து சார். தான் இப்படி ஆயிட்டமோங்கிற முதல்ல மனசை சரி பண்ணிட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க சார். அடுத்தது அவங்க தன்னைத்தானே வந்து சரி பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா வாத நோயாளிகள் நாங்க பார்த்த வரைக்கும் தன்னை சரி பண்ணிக்கணுங்கிற எண்ணம் கொஞ்ச நாள்ல போயிடும். அது போய் கடந்துட்டு போது ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்துருவாங்க. அதனால இது சரியான சந்தர்ப்பம். வலது கையில ஆள்காட்டி விரலை இடது கை நடுவிரல் மூலம் நீங்களே தொட்டு அந்த நுனியை மட்டும் நீங்க தொடாதீங்க. விரலை சரிங்க சரிங்க ரெண்டும் பிடிச்சி சரிங்க அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம். ஏன்னா இவ்வளவு தூரம் அம்மாக்காக சேவை பண்றீங்க. இதை பண்றப்போ அவங்க சரிங்க சார். ரெக்கவரி ஆகுறத நீங்க பார்த்து கண்டிப்பா சந்தோஷப்படலாம். கண்டிப்பா அவங்களுக்கு நடக்கும். அதை தாண்டி அவங்க மனம் வந்து நல்லா ஆயிடுச்சுனாலே அவங்க ஒரு நம்ம இதுல போட்டிருப்போம். நம்ம ஹெச்ஓடிலாம் வந்து அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாரு. வந்து பாரமின்றி கிரீடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம அவங்க இன்னும் ஒரு 100 ஆண்டு 200 ஆண்டு வாழ வைக்கிறதுங்கிறத தாண்டி அது தேவையில்லை. அவங்க இருக்கிற கொஞ்ச நாள்ல அவங்க மனசுல உள்ள பாரம்லாம் தானா விலகி அவங்க வந்து ஒரு 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 பாரமின்றி இந்த ஆன்மா அந்த உயிர் பிரியறதுக்கு நீங்க பெரிய உதவி செய்வீங்க. இவ்வளவு நாள் செஞ்சதை விட அவங்க இந்த ஆன்மா சந்தோஷமா வெளியே போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பயிற்சி வந்து மிகப்பெரிய உதவியா இருக்குங்கய்யா. நாங்க எல்லா சார்பாக அம்மாவை நீங்க இவ்வளவு தூரம் கவனிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த குழு சார்பா உங்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பறையரசன் ஐயா நன்றிங்க. ஐயா வணக்கம்யா. நீங்க தாயை பாக்குறீங்க, அவங்களுக்கும் சாந்தி அமைதி கிடைக்கணும். நன்றி நன்றிங்க. நன்றி நன்றிங்க. நன்றி. Great job to your mother. தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. நன்றிம்மா. மகாலட்சுமி இருக்கீங்களா? மகாலட்சுமி இருக்காங்கம்மா. உங்களுடைய அனுபவம் என்ன? நான் தொடர்ச்சியா பயிற்சி பண்ணிட்டே இருக்கேங்கம்மா. எனக்கு வந்து மனசெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. வேலையெல்லாம் நான் நல்லா இப்போ பார்த்துக்கிறேன். என்னோட வேலைகள் எல்லாம் நல்லபடியாவே நல்லா அங்கங்க இந்த இப்போ நான் பெருவிரலும் சிண்டு விரலும் பண்றேன். பெருவிரல் வந்து வளர்பிறையிலையும் சிண்டு விரல் வந்து தேய்பிறையிலையும் செய்யறாங்கம்மா. நல்லா இருக்கு. அந்த இதெல்லாம் போறது வருது கையில. நேத்து அம்மா சொன்னாங்க போல இருக்கே, தாமரை செல்வி அம்மா இன்னைக்கு கூட சொன்னாங்க, அந்த விரல்ல இருந்து மேல போய் தலைக்கு போய் மூக்கு வழியா வந்து கைகள் 2 விரலுக்கு 2 கைக்கும் போறதெல்லாம் அந்த மாதிரிலாம் கூட நாங்க கவனிச்சிருக்கேங்கம்மா. நல்லா இருக்கு. சந்தோஷம். இந்த எனர்ஜி போறது உங்களால உணர முடியுது. ரொம்ப அருமையான அனுபவம் மேடம். ரொம்ப அருமை. நீங்க ரொம்ப நல்ல டெப்தா போயிருக்கீங்க. ரொம்ப சென்சிட்டிவா கவனிக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல ரெக்கவரி இருக்கும். தொடர்ந்து செய்யுங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் தான் மற்றவங்களை ஊக்குவிக்கும். அதுக்காக நீங்க யூ மஸ்ட் கம் ஃபார்வர்ட். இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டீங்க, அமைதியா இருந்திருக்கீங்களே. அனைவருக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் மேடம். ரொம்ப நல்ல விஷயம் இல்ல. அதை உணர்றதுலாம் பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்ல மேடம். அந்த முதல்ல ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, கரண்ட் போற மாதிரி இருக்குன்னு. அதுதான் அந்த எனர்ஜி வந்து நம்ம உடலுக்குள்ள பாயறது வந்து நம்மளால வந்து கூர்ந்து கவனிச்சோம்னா நல்லா உணர முடியும். அத வந்து எல்லாராலையும் உணர முடியும். மற்றவங்க வந்து நமக்கு வரலையே நினைக்காதீங்க. கவனம் அங்க போகல. அதுதான் எல்லாராலையும் உணர முடியும். தயவு செய்து அதை அப்படி கொஞ்சம் உற்று நோக்குங்க, போதும். அவங்க பெரிய நிலையில இருக்காங்க. ரொம்ப நல்லது மேடம். மகாலட்சுமி மேடம், தேங்க்யூ. பெரிய நிலையெல்லாம் இல்லைங்க மேடம். நாங்களாம் என்ன சும்மா தெளிவா இருக்கு. புத்தி நல்லா தெளிவு பண்ணி இப்பமாவது வெளிவந்து நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சீங்களா, இதுவே பெரிய ரிசல்ட் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. பெரிய வெற்றி தான் வெளியில சொல்றது. ஆமா, பெரிய வெற்றி. ஆமா, புத்திக்கான இதை பண்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மற்றவங்களும் சொல்லுங்க பாப்போம் இருக்கிற நேரத்துல. அம்மா இந்திராமா, வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. அம்மாவுக்காக தான் கிளாஸ் கவனிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அம்மா நல்லா ஆக்டிவ். ஆனா எப்போ மைண்ட் வந்து கொஞ்சம் அமைதியாக்குறாங்க, எப்போ கோவப்படுறாங்க அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி வந்து என்ன ரொம்ப பிடிக்கும், அக்கடை கோவப்படுவாங்க. இப்ப என்கிட்டயும் எப்ப பார்த்தாலும் கோபம் தான். அதாவது ரொம்ப விரக்தி. அப்பா வந்து கொரோனால சடனா இறந்து போனதுனால அதுக்கப்புறமே சாப்பாடு ஒரு பொழுதா குறைச்சிட்டாங்க. எங்களால என்ன பண்ணாலும் அதை வந்து சரி பண்ணி வர முடியல. இப்ப எங்க வீட்டுலதான் என் கூட வந்து உட்காருவாங்க. நான் என்ன பேசினாலும் இப்ப அதெல்லாம் வரக்கூடாது,
பொம்பளை பிள்ளைங்க விட்டு போக கூடாது. அத மாதிரி ஒரு மைண்ட் தாட் ஏதோ ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அதை மாத்திக்கவே மாட்டுக்காங்க. பயிற்சி பண்றாங்களா? பயிற்சியில அவ்வளவு இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. இவங்க எல்லாம் பேசின பிறகு கண்டிப்பா நாளைல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நானே ஒரு நினைச்சிருக்கேன். அம்மாட்ட போய் நேர்ல பேசி கண்டிப்பா செய்ய வைக்கிறேன். கண்டிப்பா பயிற்சிய வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பேசி புரிய வச்சு பயிற்சியை ஆரம்பிங்கம்மா. நிச்சயமா வந்து இப்ப வந்து வலது பக்கம் வளர்பிறை நம்ம மனதுக்கான விரலை தொடர்றதுனால கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அதோட இது தெரியும், பெனிஃபிட் நமக்கு தெரியும். ஒரு 5 நிமிடம் பண்ணா கூட போறோம். முதல்ல ஒரு 5 நிமிடம் வந்து செய்ய ஆரம்பிக்க ட்ரை பண்ணு. ஹலோ மேடம், கலா ரவி பேசுறேன். நம்ம வந்து தேய்பிறை வலதுபிறை ரெண்டுத்துலயுமே என்னால அதை பண்ண முடியறது. அந்த கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஃபிங்கர்ஸ்ல, பாம் வரைக்கும் இருக்கு. அது கொஞ்ச நேரத்துல அந்த வலி மாதிரி ஃபீல் ஆகுறது. அதனால எடுத்துருவேன் கைய. திருப்பி ஒரு கொஞ்சம் கேப் போட்டு திருப்பி பண்ணா இதுவா இருக்கு. அது வந்து அது முட்டி வரைக்கும் அந்த ஒரு ஒரு கரண்ட் வச்சுக்கோங்களேன், ஒரு ஷாக் மாதிரி அது முட்டி வரைக்கும் அந்த ஒரு வலி தெரியறது மெல்லிசா. அதனால ஐயோ அதுக்கு மேல விரைச்சு போயிடுமோ விரல் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறது. ஒரு கொஞ்ச நேரம் வலது பக்கம் செய்யறீங்க. தேய்பிரையில செய்யும் போது எனக்கு அது மாதிரி இருந்தது. எந்த 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 இப்ப வலது போய் தானே ரிசீவிங் ஹேண்டு, அதுல வந்து எனக்கு அந்த பாம் டு இது எல்போ அந்த ஒரு இது இருக்கு, ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது வந்து அந்த வலி அளவுக்கு கொஞ்சம் போற மாதிரி இருந்தா நான் கட் பண்ணிடுறது. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா வலி வருது வலது கை பண்ணும்போது பாம்ல ஸ்ப்ரெட் ஆகுது, உள்ளங்கையில இதுவாகி அப்படியே அந்த ரிஸ்ட், அப்புறம் இந்த முட்டி கை முட்டி அது வலி எந்த இடத்துல வருது? அதுதான் இந்த கையிலே நான் அங்கதான் சொல்றேன், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படியே இந்த கையில அந்த எனர்ஜி போற இடங்கள்ல உள்ளங்கை. அது இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த எனர்ஜி போறது நீங்க அதுதானோ நான் இப்ப நினைக்கிறேன். அதுதான் ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னாங்க இது மாதிரி போறதை நான் ஃபீல் பண்றேன்னு. அதனால எனக்கு வந்து தைரியமா கண்டினியூ பண்ணலாம்னு ஒரு இது இருக்கு இப்போ. அதுதான் நான் சொல்ல வரேன்மா. இது வந்து வலியா இருந்தாலும் உங்களுக்கு பொறுத்துக்க கூடிய நிலையில இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். எந்த விதமான இதுவும் ஆகாது, ஃப்ரீஸ் எல்லாம் ஆகாது, கண்டிப்பா அதெல்லாம் நடக்காது. நாங்கெல்லாம் வந்து ஒரு 70 பேர் ஒரு 5 மாதமா இப்ப 2 மணி நேரம் எல்லாம் பிராக்டிஸ் பண்றோம். அதனால நீங்க வந்து கவலைப்படாம அந்த வலி பொறுக்க கூடியதா இருந்தா கைக்கு நல்ல சப்போர்ட், ஒரு தலகாணி மாதிரி வச்சு சப்போர்ட் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை கவனிங்க. கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு எனர்ஜி போற மாதிரி அந்த ஃபீலிங் தெரியும். சொன்னாங்க இல்லையா? அது சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கு. அப்படியே சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு கையில முன்னாடி ஏதாவது அடிபட்டிருக்கு, சப்போஸ் எல்போல ஏதாவது அடிபட்டிருக்கு, அந்த காயம் கொஞ்சம் இருந்ததுன்னா சில சமயம் அந்த இடத்துல எனர்ஜி அங்க போய் இருந்து கொஞ்சம் ஒரு சின்ன வலி வரும். அது வந்து அந்த காயம் உள்ள இருக்கிற காயத்தை சரிப்படுத்துறதுக்கான வலி அது. அதனால வந்து உங்களுக்கு கை ஃப்ரீஸ் ஆகி அதெல்லாம் எதுவுமே ஆகாது. பயப்படாம வந்து கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கூட பயம் இருக்க வேண்டாம். பயப்படாம வந்து தாராளமா நல்லா செய்யுங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். வலியா இருந்தா நல்லா செய்யுங்க. நீங்க பண்றது வந்து என்னன்னா, அது மேடம் சொன்ன மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு அடிபட்டு இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். இல்லாட்டினா உள்ளால வந்து நாடிகள்ல பிளாக்ஸ் இருக்குது. நாடிகள் எனர்ஜி செலுத்தப்படுது இல்ல, எனர்ஜி போகும்போது தடைப்படுது. அதனாலதான் உங்களுக்கு அந்த வலியோ சில நேரம் சிலவங்களுக்கு சில இடத்துல வலி ஏற்படும். அந்த இடத்துல தடங்கள் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நம்ம பயிற்சி செய்ய 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 அந்த எனர்ஜி வந்து பிரஷர் கொடுத்து அந்த தடங்களை அந்த பிளாக்க வந்து தூர எடுத்து விட்டுரும். பயப்பட வேண்டாம். 5 நிமிஷம் பண்ணுங்க, அப்புறம் கேப் விட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷம் அப்படி அடிக்கடி பண்ண ஆரம்பிங்க. அப்படின்னா அந்த பிளாக் கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிட்டுன்னு அர்த்தம். அதனால இன்னும் இது ரொம்ப மோசமாயிருமோன்னு பயப்பட வேண்டாம். வலி தாங்குற அளவுக்கு இருந்தா நீங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. இல்லாட்டாலும் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்க. இது உங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே இது உதவியா இருக்கும். அதுல அந்த தலகாணி வச்சுட்டுன்னு சொன்னாங்களே அந்த ரெஸ்ட் எனக்கு கொஞ்சம் மென்டலி ஒரு இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன், சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சப்போர்ட் வச்சுட்டு அந்த ஹேங்கிங்கா இல்லாம கை அந்த மனசுல அந்த பயம் போயிடுச்சுனாலேமா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நம்மளால செய்ய முடியும். ஓகே ரொம்ப நன்றிங்க மேடம். ஒரு சஜஷன் மேடம். அந்த மாதிரி கையில ஒரு வடி வருது அப்படின்னு வைங்களேன், வரும்போது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, மறுபடியும் அம்மா சொல்லி கொடுத்தாங்கல்ல அந்த பிரிலிமினரி பயிற்சி, அந்த மெல்லமா கையை தேய்ச்சி அதை பண்ணீங்கன்னா மறுபடியும் அந்த ரூட் பிளாக் வந்து ரிலீஸ் ஆகுமா. இது
அது பண்ணீங்கன்னா அது ஒரு 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 ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ரூட் பிளாக் எடுக்கிறதுக்கு அந்த அம்மா சொல்லிக்கிட்ட 3 பயிற்சி, அந்த விரல்களை மெல்ல மடக்கி போடுங்க. அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி சேனல் போறதுக்காக அந்த 5 விரல்களையும் தொட்டு அப்படி குடிச்சு அப்புறம் பிடிக்கிறோம்ல அந்த இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் விரல்களை மெல்ல தேய்ச்சிங்கன்னா அந்த சேனல் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க. அடுத்த முறை அனுபவம் பார்க்கும்போது நீங்க எங்களோட நீங்க ஷேர் பண்ணுங்க. இது ஒரு சஜஷனா சொல்றேன். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்பா இது எனக்கு அந்த கேப்ல என்ன பண்றதுன்னு தெரியாம திருப்பி இனிஷியல்ல பண்ணிட்டு திருப்பி ஆரம்பிக்கிறது வெரி குட் இது சார் எனக்கு சஜஷன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாரும் ரொம்ப நன்றி இவ்வளவு அழகா ஹெல்ப் பண்ணதுக்கு. கேக்குறதே எல்லாருமே அவங்க அனுபவத்தை சொல்லுங்க தயவு செய்து, மற்றவங்களுக்கு கிளியர் ஆகும். ஏன்னா நிறைய பேர் யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க, நம்ம சரியா பண்ணலையோ. அதேதான் இது வந்து ரொம்ப சில்லியா சிம்பிளா அப்படின்னு யோசிச்சேன். பட் இதுக்கு வந்து பின்னாடி இவ்வளவு பெரிய பலன் இருக்குன்றது தெரியல. ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் சொல்றத கேட்கறதே எங்களுக்கு வந்து பாதி ரிலீஃபா இருக்கு, பாதி உடம்பு சரியா போயிட்ட மாதிரி இருக்கு. ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலா இருக்கணுமா உலக வாழ்க்கையில. இண்டிபெண்டன்ட் பட் இன்டர் டிபெண்டன்ட் அப்படிங்கிற புரியுங்க. ஒருவர் சார்ந்துதான் உலகத்துல வாழணும். ஆனாலும் நம்ம தனியாகத்தான் நமக்காக உண்ணணும், நமக்காக மருந்து உண்ணணும், நமக்காக பயிற்சி செய்யணுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நாம் பலமா இருந்தா பிறருக்கு ஆர்வம், நம்ம ஆர்வம் இருக்கலாமா. இதுதான். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Thank you, Dr. Pirai. He has been answering some of the questions. நம்ம மெசேஜஸ்ல இருக்கிற questions ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. Thank you, Doctor. Thank you, everyone. உங்களோட queries வந்து நீங்க மெசேஜஸ்லயும் கேட்கலாம். நன்றி. குமார் சார் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி.